அவர் நாமத்தை உயர்த்தும்படிக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். இயேசுவின் பாத்திரம் ஜெபத்தில் இன்றைக்கு எல்லா கண்களையும் மூடி நபர்களாக சொல்ல போகிற இயேசப்பா, இந்த மாலை வேளையிலும் எங்கள் மத்தியில் நீ உலாவுவீராக, எங்கள் மத்தியில் நீ கிரியை செய்வீராக. உம்முடைய பரலோகத்தின் பிரசனம், உம்முடைய பரலோகத்தின் மகிமை, உம்முடைய பரலோகத்தின் அபிஷேகம் எங்களை சூழ்ந்து கொள்வது எல்லா கண்களையும் மூடி சொல்லுவோம் இயேசப்பா. எங்களை முழுவதுமாக நீ நிரப்புவீராக. பசுத்த ஆவியானவர் நீ நிரப்புவீராக. Let a powerful, beautiful presence fill us, Lord. உன்னதமான பிரசனம் நிரப்பட்டும். உம்முடைய பாதப்பட்டு வந்திருக்கிறோம் எங்கள் தேவனை கர்த்தர். இப்பொழுதே நான் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் நீ எங்கள் நடுவில் உலாவுவீராக, எங்கள் நடுவில் நீ கிரியை செய்வீராக. worship Jesus. ஒருவரையே நாங்கள் உயர்த்துகிறோம். நீ ஒருவரை சிறந்தவர், நீ ஒருவரை மகிமையுள்ளவர், நீ ஒருவரை மகத்துவமானவர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீரே நல்லவரே. We worship you, Jesus. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்தம் சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்தம் சொரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழு. சத்தம் எல்லாரும் சொல்லுவோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை. சத்தம் எல்லாரும் சொல்லுவோம். ஓ ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தோழு. தேவ பிரசன்னம் தாருமே, தேவா பிரசன்னம். எல்லா கண்களை மூடினவளாய் மிகுந்த பயத்தோடு ஜெபத்தோடு சொல்லுங்க. இயேசப்பா உம்முடைய பிரசன்னம் நிரப்புவீராக. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, கர்த்தர் சமூகம் ஆனந்தமே. பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம். சுத்தர்கள் போற்றும் தேவனே, கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம்.
இயேசுவும் திவ்ய நாமத்தில், இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் தேவா பிரசன்னம் தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம். ஹalleluya. சத்தமாய் சொல்லுவோம் ஹalleluya. பாடின வண்ணமாய் கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையில் பேரின்பம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமாக, சத்தமாய் சொல்லுவோம் ஆமென். பவுல் அழகா சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷம் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். நமக்குள்ள எவ்வளோ துயரங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாரங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சொல்ல போகிற வார்த்தை, ஏசப்பா உமக்குள் எப்போது சந்தோஷமாக இருக்கும் பொழுது எத்தனை கவலைகள் எத்தனை அலைகள் நம்மளுக்கு மோதினாலும் நம்ம தைரியமாக சொல்கிற ஒரு வார்த்தை, நான் இயேசுவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக. நல்ல ராமன் சொல்லுவோமாக. அது தெரிந்த பாடலாக மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் அந்த பாடலாம் உற்சாகமாக கைத்தறி பாடி கர்த்தர் நாமத்தை நம்ம உயர்த்துவோம். சொல்வோம் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆத்தமாய் சொல்லுவோம் ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள். சத்தமாய் சொல்லுவோம் ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே
மனமே இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் அத்தமாய் சொல்வோம் இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஓ தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள், தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள், சூரியன் சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள், சூரியன் சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினி கல்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், அக்கினி கல்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், மலைகளை மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். சொல்வோம் வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், மலைகள் ஆழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள், தண்ணீர் ஆழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஓ வாலிபர் கன்னியாரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், வாலிபர் கன்னியாரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், இயேசுவை என்றுமை துதியும். சொல்லுவோம் பிள்ளைகளை மகிழ்ந்து இயேசுவை என்றுமை துதியும். கன மகிமை துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை, துதி கன மகிமை நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லும் ஹல்லேலூயா. பாடின வண்ணம் அந்த பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், இயேசுவை என்றும் துதிக்கிறோம். அவர் துதிக்க துதிதான் நம்ம இருக்கு. உண்மையான மகிழ்ச்சி. எத்தனை காரியங்கள் வந்தாலும் நம்ம சொல்ற வார்த்தை இசப்பா உண்மை நான் துதிப்பேன். எத்தனை அக்கினி சூளைகள் வந்தாலும் சரி, எத்தனை சிந்தல் வந்தாலும் சரி, நம்ம சொல்ற ஒரு வார்த்தை அது நடுவில் நம்ம துதிக்க போன்னு சொல்லி விசுவாசமாய் சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்து அது எவ்வளோ பேர் அக்கினி சூழல் வாழ்க்கையில் வந்தாலும் அவர் நமக்காக இறங்கியவர். ராமன் சொல்லுவது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்குள் வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும்.
சஞ்சலமும் தவிப்பும் ஓடி நல்ல ஆமென் சொல்லுவோமா. இப்பொழுது நல்ல மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற இந்த வேளையில், நல்ல உற்சாகம் ஆராதிக்கிற இந்த வேளையில் கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவன். நல்ல ராமன் சொல்லுவோமாக, அத்தம ராமன் சொல்லுவோம். சொல்ல போற வார்த்தை சப்பா, உம் ஒருவரையே நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீ சிறந்தவர், நீ நல்லவர். We worship Jesus. உம் ஒருவரையே நாங்கள் துதிக்கிறோம், உம் ஒருவரை நாங்கள் உயர்த்துகிறோம். We worship Jesus. நீ பெரியவர். Oh yes Jesus. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் ஆராதிக்க வேளையில் ஓ முறை நாங்கள் உயர்த்துகிறோமே. Yes Jesus. ஓ தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். மொத்தமாய் சொல்லுவோம். அவரது வசனம் கேடகம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா மொத்தமாய் சொல்லுவோம். ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். சத்தமாய் எல்லாரும் சொல்லுவோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இரு. சிங்கத்தின் மேலும் சிங்கத்தின் மேலும் பாம்பின் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஓ சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம். மொத்தமாய் சொல்லுவோம். அல்லேலூயா ஆனந்தம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தம். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இரு. தேவனை சார்ந்து தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. சொல்வோம். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஓ அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தம். சத்தமாய் சொல்வோம். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். சத்தமாய் சொல்வோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. இரவின் பயங்கரம் இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலமும் தங்கு. சொல்வோம். உன்னத தேவன் எனது அடைக்கலமும். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா துதிப்பேன் 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 துதித்துக் இருப்பேன். ஓ துதிப்பேன் துதித்துக் கொண்டே இரு.
ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. சத்தமாய் சொல்வோம். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்று உயர்த்துவார். ஓ, என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாய் சொல்வோம். ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். ஓ, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே துதிப்பேன் 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 துதித்துக்கொண்டே இருப்பேன். துதிப்பேன் 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 துதித்துக்கொண்டே இருப்பேன். அப்படியே கண்களை மூடினா வரலாக. ஆபத்து நேரத்தில் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளை செய்து நம்ம அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறபடியினால் நாம் பாடின வண்ணமாக இந்த எப்பேற்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கொண்டு ஆராதிக்கிற இந்த வேளையில் நம்மளை தப்புவிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆபத்தின் சூழ்நிலையிலிருந்து தப்புவிக்கிற தேவன். வேத வசனம் பார்க்கும் பொழுது மரித்து கொண்டிருக்கிற ஒரு வாலிப பெண்ணுடைய தகப்பன் இயேசு அண்டை ஓடி வந்து அவர் கதறுகிறார். என் மகள் மரித்து கொண்டிருக்கிறாளே, என் மகள் சோவினமாய் மரித்து கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி அவர் கதறி அழுகிறார். ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி என்றால், மகள் மரித்து விட்டார் என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. உடனே தகப்பன் பயந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இயேசுவானவர் அவரை பார்த்து சொல்ற வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் நீ இரு. Don't fear but have faith. இன்று ஆராதிக்கிற இந்த வேளையில் ஏசப்பா சொல்ற வார்த்தை, எஸ், மரித்து போன காரியங்கள் உடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நடக்கவே நடக்காது, மாறவே மாறாது. இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் எனக்கு எல்லாமே, இவ்வளவுதான் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை முற்றுப்புள்ளி வைத்திருந்தாலும் அவர் சொல்ற வார்த்தை, நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. நடந்தது என்ன? மரித்து போன இந்த வாலிப பெண் இயேசுவானவர் போன உடனே, அவர் ஜெபித்த உடனே அவர் துள்ளி குதித்து எழும்பினார். She jumped out from a deathbed. That is what God can do. He can make dead things come back to life. மரித்து போன காரியங்களை அவரால் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே. இப்போது ஆராதிக்கிற இந்த வேளையில் நம்ம எத்தனை மரித்து போன காரியங்கள் வாழ்க்கையில் சொல்லுங்க, இசப்பா, எத்தனையோ முயற்சி செய்துட்டேன், எத்தனையோ பிரயாசத்தை பட்டுட்டேன், ஆனால் ஒரு மாற்றம் வரலையா? அதே வாழ்க்கை, அதே கண், அதே பயம், அதே வேதனை, அதே துக்கம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு நம்மத்து வந்து யாரென்றால் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த அந்த தேவன் இன்றைக்கு நாமத்தை உலாவிக் கொண்டிருக்கிறார். ஸோ இசப்பா, ஆபத்து நேரத்தில் நோய் கூப்பிடு சொன்னீங்களே, இந்த பயமான சூழ்நிலையில், இந்த கண்ணீரான இந்த சூழ்நிலையில் உண்மை நோய் கூப்பிடுகிறப்பா, ஒருவரையே நான் உயர்த்துகிறேன்ப்பா. நீ ஒருவரே பெரியவர், நீ ஒருவரே சிறந்தவர், நீ ஒருவரே நல்லவர். We worship you, Jesus. உம்மை நான் உயர்த்துகிறோம். We worship you, Jesus. We worship you, Jesus. நீ நல்லவர். விண்ணப்பத்திற்கு
செவி கொடுக்கிறவர், என் கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறவர் நீ ஒருவரே. I worship Jesus. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசை. மனதுருகி கரம் நீட்டி, மனதுருகி கரம் நீட்டி, அதிசயம் செய்பவரே. ஐயா மனதுருகி கரம் நீட்டி, அதிசயம் செய்பவரே. ஐயா பாடுகிற இந்த வேளையில் ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர், இப்போ அற்புதங்கள் செய்வார். செய்பவர், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் விண்ணப்பத்தை கண்ணீரை காண்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம். விசுவாசமாய் சொல்லுங்க, விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நீங்க மாத்திர கடைசி அறிக்கை செய்யுங்க. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தையும் என் வேண்டுதலையும் என் கண்ணீரையும் காண்கிற எங்கள் தேவன் ஒருவருக்கே சகல துதியும் ஞானம் மகிமையும் ஸ்தோத்திரம் ஆராதனையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரை நாம் ஆராதித்தோம், அவரை துதித்தோம். அவருடைய மகிமை பிரசன்னம் நம்மத்திலே காணப்படுகிறது. அவருடைய பிரசன்னத்திலே நிறைந்திருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தரை நோக்கி நாம் செபிக்கும் போது ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளில் நாம் செபிக்க போகிற காரியம், நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காகவும் நாம் அதிகமாக நாம் செபிக்க வேண்டும். காரணம், கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். நினையாத நேரத்தில் மனுஷகுமாரனாகிய இயேசுப்பா மத்தியாகாயத்தில் வெளிப்பட போகிறோம். இந்த நாட்கள்
நாட்களில் எல்லா சபைகளிலும் ஒரு பெரிய மறுரூபத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக, சபைகளுக்குள் ஒரு மாற்றம் கடந்து வரும்படியாக, சபைகளுக்கு பரிசுத்தத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக, இன்னும் கர்த்தருக்காக பிரகாசிக்கிற சபைகளாக, மலைமேல் உயர்ந்திருக்கிற சபைகளாக எல்லா சபைகளையும் மாற்றும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபிக்கலாமா? ஹalleluya ஹalleluya. ஓ ரபா ராத்துராதகர கடகதுனியாதனா ரீமா நமௌஷ்யாதன பௌதர பந்துராதகலகதுனியோ ரீமா நம ஷபா லபா ரிகத்துராதகரகதுனியோ ரிபத்துராதகர கடகஸ்யாந்தனா ரிமன மௌடா ரபத்துராதகலகதுனியே ரீமா லபா விபல பௌதர பந்துராதனா. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்த நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆலயத்தில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் ஓ ரபா ரபா கரபா தியா ரபௌஷ்யாதனா ரி கத்துராதகல கடகஸ்யாந்தனா ரிமா நமௌஷ்யாதனா கமா திபால பௌதரந்துரியாதன மௌடியாதநாதனா ஓ ரிபை கபல பௌடியார பரபரப சந்துராதநாதநாதனா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முதலாவதாக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற சபைகளினுடைய பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் மகா பரிசுத்தமுள்ள தெய்வம், மகா பரிசுத்தமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக நம் சபைகள் எல்லாமே இந்த நாட்களில் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படி கர்த்தர் கிருபை செய்தலும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா. நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் நடவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஓ ரீகரா தியார மௌடியாதனா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது அல்லவா? பரிசுத்தமாகுதலே தெய்வ பயத்தோடு காத்து கொள்ள கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா. ஓ ராக்கபா ரபௌடியாதனா. இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளிலும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். ஓரா கபா ரபா. கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். ஹல்லேலூயா. ஓ ரீமா கராத நந்த ராதநாதனா. ஒவ்வொருட வாழ்க்கையிலும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும், ஊழியர்கள் வாழ்க்கையில கட்டளையிட வேண்டும், எல்லா சபை மக்களோட வாழ்க்கையிலும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும். ஹல்லேலூயா. ரீமா நமத்துரா தகல கதுனியா. அசுத்தம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் ஒரு வி கபால பௌடியாதனா. பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் ஊரா கபா ரிபி ஷபலனா. பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வேறுபாடு உள்ளவர்களாக உலகத்தோடு உலகமாய் அல்ல, உலகத்தோடு உலகமாய் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம்னா, பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம்னா, வேர்பிரிக்கப்பட்ட கூட்டம்னா. ஓ ரபா கத்துரா தினியோ ரிமா நமௌஷ்யாதனா. நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேச்சு பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கணும், நம்முடைய சிந்தைகள் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்படணும், நம்முடைய செயல்கள் பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும், நம்முடைய நடக்கை பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஓ ரபா கபா ரபா. பரிசுத்தத்தை குறித்த உணர்வு, பரிசுத்தத்தை குறித்த உணர்வு எல்லாருக்குள்ளாகவும் கர்த்தர் இந்த நாட்களில் கட்டளையிட வேண்டும். ஹல்லேலூயா. ஓ ரபா கபா ரபா ரிமா நமௌடியா துராதநாதனா. பரிசுத்தமாய் வாழும்படி ஆகதா பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓ ரபா கபா ரிவா ஷபதனியோ ரிமா நமௌடந்து ராதநாதனம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பிரதான நோக்கமே பாவத்தை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க. உலா அல்லேலூயா ரிபா லபா. உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ ஊரா வாக்கராதனா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை கொடுப்பார் அல்லவா? அல்லேலூயா ரீமா நத்துரியோ. தகப்பனே எல்லா சபைகளிலும் பரிசுத்தம் அப்பா, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். ஓ ரிமாத்து ராதனா. என் தேவன் கட்டளை இடுவீராக, கட்டளை இடுவீராக. பௌதினியே பரிசுத்தத்துக்காய் வைராக்கியத்தை காண்பிக்கிறவர்களாய் காண்பிக்கிற சபைகளாக என் தேவன் மாற்றுங்க, 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 மாற்றுங்க ஆண்டவர். ஊரா லபத்து ராதன மௌதினியோ. பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறதே ராஜா. அல்லேலூயா. ஓ ரபா கரவா. அப்படியே ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக கர்த்தர் எல்லா சபைகளுக்குள்ளாகவும் இந்த நாட்களில் ஒரு தெய்வ பயத்தை கர்த்தர் கட்டளை இட வேண்டும்.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்குள்ளாக தேவ பயம் குறைந்து கொண்டு இருக்கிறது. ஊராவா கபாலவா எல்லாம் ஜெபிக்கலாமா? சபைகளுக்குள்ளாகவே தெய்வ பயத்தை கத்தர் கட்டளை இடணும். ஊராபா காபா ராபா ஷபதுனியாதனா. தேவ பயமே ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று வேத வசனம் சொல்லுகிறதல்லவா. தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆமேன், அவருக்கு உகந்த வாசனை என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர் தீமை விட்டு பாவத்தை விட்டு விலகி ஓடுவான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஓ ராபா கராது நீ ரிமாமா ஷபதுனந்துராதநாதனா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வது கர்த்தர் கவனித்து கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. ஓ ராக்கா பாபா பாபா. ஆமென். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை கொண்டு வரும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயந்தா அல்லேலூயா ஆயுசு நாட்களை பெருக செய்கிறது. ஊரா வரா தியா ரபோ ஷபரனா ரீமா நக்கத்துராதனா. யோசேப்புக்குள் தேவ பயம் இருந்ததினாலதான் பாவத்துக்கு விலகி ஓடினானே, விலகி ஓடினானே. இந்த நாட்களில் எல்லா சபைகளுக்குள்ளாகவும் ஒரு தெய்வ பயத்தை, தேவ பயத்தை, தேவ பயத்தை, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உணர்வு கர்த்தர் கட்டளை இடணும். ஒருவருக்கொருவர் பேசும்போது கர்த்தர் என்னை கவனித்து கேட்கிறார் என்ற ஒரு உணர்வை கர்த்தர் உண்டு பண்ணணும். ஓ ராபா ஹத்து நிமிக்க ராதியாரபா. தேவ பயத்தை கட்டளை இடுவீராக ராஜா. அல்லேலூயா. ஊரா கபா ரபா ஷபதுனியோ ரிமான மந்து ராதனா ரீ காத்து ரஹஸ்யாந்தராதனா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியா நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் எல்லா சபைகளுக்குள்ளாகவும் ஒரு பெரிய ஜெப ஆவி, ஆமை, வேண்டுதலின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி கர்த்தர் ஊற்றணும். வேத வசனம் சொல்லுகிறது, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்க தப்பணும்னா, நீங்க மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாறணும்னா எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது அல்லவா. ஆண்டோடு சொல்லுவோம், அப்பா எல்லா சபைகளுக்குள்ளாகவும் ஒரு ஜெப ஆவியை, ஒரு ஜெபத்தின் அபிஷேகத்தை, ஜெப வரத்தை தேவன் கட்டளையிடுவீராக. இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும், போராடி ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும், மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக, ஊக்கத்தோடு ஜெபிக்கிறவர்களாக. ஓர் அபஹத்துர பௌதினியாத நாம் காணப்படட்டும், காணப்படட்டும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்குதல்லவா. அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தா. ஆளல் ஒரு நாள் கர்த்தரவனை எடுத்துக்கொண்டதினால காணப்படாமல் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா. ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஜெபிக்கிறவன் தான் ஆண்டோட வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஜெபிக்கிறவன் தான் கர்த்தரோட வரியில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த நாட்கள் எல்லா சபைகளுக்குள்ளாகவும் ஒரு ஜெப அபிஷேகத்தை, ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றணும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் அல்லவா, லூக்கா 18 சொல்லும்போது சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படியா கர்த்தர் ஒரு உவமே சொன்னார் அல்லவா. அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவரா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, நியாயம் செய்யாமல் இருப்பேனோ. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தர் ஊற்றணும், ஊற்றணும், ஊற்றணும். காலை குழு குழுவாய் ஜெபிக்கணும், குழு குழுவாய் ஜெபிக்கணும், குடும்பமாக ஜெபிக்கணும், தனித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை எல்லா சபைகளும் இந்த நாட்களில் கொடுக்கணும். ஓரா லபா துராதராதினியோ ரிமா ஷபரர் துயார பௌடியாதனா. அல்லேலூயா. ஒரு ஜெப அபிஷேகத்தை எல்லா சபைகளுக்குள் ஆகவும் அப்பா நீங்கள் ஊற்றுங்க, நீங்கள் ஊற்றுங்க. எல்லா சபை ஆண்டவர் திருசபை மக்களும் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். ஆண்டவர் ஜெபிக்கிறவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஊராவா ஷபல ரதுர பௌடியாதனா ரீ கத்துராதகல கடகதுனியோ ரிமாமா ஷபதுனியா ரீ கபாபா. அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லும்போது, ஜெபிக்கிறவன் பாவம் செய்யா, பாவம் செய்கிறவன் ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு ஜெப ஆவி என் தேவன் ஊற்றுங்க, என் தேவன் ஊற்றுங்க ஆண்டவர். ஊரா கபா. இந்த கடைசி காலத்தில் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு கிட்டி சேர, கர்த்தரோடு தனித்து உறவாட ஓரா லபா கரா ஒவ்வொரு திருசபை மக்களுக்கும் கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. ஓரா லபா
லத்துராதனியோ ரிமாந்துராதனாதினியே ரீ காத்துராதனா. வேதத்திலே பார்க்கிறோமே, கொர்நெலியு தன் வீட்டாரோடு கூட ஊரா கபா ரபா ரபா ஜெபித்தார் என்று சொல்லி, எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டார் என்று சொல்லி வேத சொல்லுகிறது அல்லவா. ஊரா கத்துராதனியா. எல்லா சபை திருசபை மக்களும் குடும்பமாய் கர்த்தரே ஜெபிக்கட்டும் ஐயா. ஊரா லமத்துராதனாதினியே. அந்த ஜெப ஆவியினால நிரப்பும் 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் அநேக ஜெபிக்கிறாங்க, ஆனால் வேதத்தை வாசிக்காதவங்க நிறைய இருக்காங்க. அந்த நிலைமைகள் மாறணும். வேத வசனத்தின்படி அல்லேலூயா தங்கள் வாழ்க்கை கட்டப்படணும். இந்த நாட்கள் வேத வசனத்துக்கு எல்லா திருசபை மக்களும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறவளை மாறும்படியா அல்லேலூயா அது தங்களுடைய அனுபவமாக மாற்றி கொள்ளும்படியா கர்த்தர் கிருபை கொடுக்கணும். ஓசியால சொல்லும்போது அல்லேலூயா நீ என் வேதத்தை மறந்தாய், நான் பிள்ளைகளை அல்லேலூயா மறந்துடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை தான் இயேசு. இந்த நாட்களில் வேத வசனத்துக்கு எல்லா திருசபை மக்களும் முக்கியத்துவத்தை கொடுக்கும்படியாக ஊராபா சபதனியா வேதத்தை வாசிக்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக எல்லா திருசபை மக்களையும் கர்த்தர் மாற்றணும். ஊராபா வேத வசனத்தை எவ்வளவு உட்கொள்கிறோமோ அவ்வளவு களவு ஆவியிலே பலன் கொள்ளுவார்கள், அவ்வளவு களவு ஆவியிலே பலன் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. இந்த நாட்கள் எல்லா திரு சபை மக்களும் ஆவியிலே பலன் கொள்ளும்படியா ஊராவா கராதநாதனா கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க ஊராவா ஷபா ரபதுனி ஆதனா என் தேவன் கிருபை கொடுங்கப்பா. வேதத்தை வாசிக்காதவங்க யாரு எந்த திரு சபைகளும் காணப்படக்கூடாது. ஊரா லபத்துராதனாதினியோ ரீ கமாமாமா ரீ கத்துராதனா. அந்த வேத வசனம்தான் எங்களை உயிர்ப்பிக்கிறது, அந்த வேத வசனம்தான் உற்சாகப்படுத்துகிறது, அந்த வேத வசனம்தான் எங்களை போதிக்கிறது, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை கற்றுத்தருகிறது. உம்மோட வசனம் அப்பா, உம்மோட வசனம் என் கால்களுக்கு தீபம், ஊரா கபா லத்துராதினியா என் பாதைக்கு வெளிச்சம். அல்லேலூயா அது அறியட்டும் அப்பா. அது அறிந்தவர்களா உணர்ந்தவர்களா வேத வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற சபைகளாக விசுவாசிகளாக காணப்பட என் தேவன் உதவி செய்யுங்க. என் தேவன் உதவி செய்யும் ஆண்டவர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவர். அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்கள் எல்லா திரு சபைகளுக்குள்ளாகவும் ஒரு ஆத்தும பாரத்தை கர்த்தர் கட்டளை இடணும், ஒரு ஆத்தும பாரத்தை கர்த்தர் ஊற்றணும். அவர்கள் இருக்கிற இடங்களில், அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல, பணிபுரிகிற இடங்களில் ஒவ்வொரு விசுவாசி மிஷனரிகளாக மாறும்படியாக ஒரு ஆத்தும பாரத்தினால எல்லா திரு சபை மக்களையும் கர்த்தர் நிரப்பணும். ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. ஓரா மாத்துராதினியோ ரீ காந்துராதனாதனா ரிவாக்கர பௌடியாதனா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எல்லா திரு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளாக ஒரு ஆத்தும பாரம் என் தேவன் கட்டளையிடுவீராக தகப்பனே. வேதத்தில் வாசிக்கிறோமே, அந்த காலத்தில் இருக்கிற அந்த காலத்தில் காணப்பட்ட எங்களை ஆச்சரியமான ஒளியின் இடத்தில் நீங்க வரவழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்க ஓ ரபா துராதநாதனா. ஆமப்பா, ஒவ்வொருக்குள்ளாகவும் அந்த பாத்தும பாரத்தை ஊற்றுவீராக. அவர் பகுதிகளுக்கு அல்லேலூயா ஓரா செக்கேனே ருமா துராதநாதநாதனம் ஆத்தும பணியாளர்களாய் மாறும்படி அல்லேலூயா கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. ஊரா கராதரா ரிமன் துராதன ஹத்துனியோ ரிபா ஷபதுனியா. ஆமப்பா, ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்துல மிஷனரிகளாய் மாறட்டும், வேலை செய்கிற இடங்களில் மிஷனரிகளாய் மாறட்டும். ஊரா லக்க துராதனா படிக்கிற இடத்துல, ஆண்டவரே ஸ்கூல்களில் கல்லூரிகளில் ஊரா பத்துராதனந்த ராதனியோ. ஆமென் ஆண்டவரே. தெருக்கள்
நாட்களில் உரவா கபாபா பாபா அப்பா அப்பா உம்முடைய பாலல் ஆத்துவ பாரம் உடையவர்களாய் இந்த நாட்களில் மாறி ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக செயல்படும்படியா எல்லா திரு சபை மக்களும் ஊரா சந்துரியே கர்த்தருக்காக செயல்படும்படியாய் கர்த்தருக்காக கிரியை செய்யும்படியாய் ஊரா லப ஷபவ பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று வாஞ்சி உடையவர்களாய் ஓரா மத்து ரமத்தினியே மாற்றுவீராக 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 தகப்பனே. ஒரு ஆத்துமாவை பார்க்கும்போது ஆண்டவரே அவர்கள் வீதியிலூடாக ஆண்டவரே கடந்து போகும்போது ஒரு ஆத்துமாவை பார்க்கும்போது அந்த ஆத்துமாவை குறித்த ஒரு பாரம் அல்ல ஒவ்வொருக்கும் வரட்டும் வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஊரா கராதரா அவர்கள் போய் சொல்லாவிட்டாலும் அந்த நபர்கள் கடந்து செல்லும் அப்பா ஏசப்பா இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கட்டும் ஆண்டவர் ஜெபிக்கட்டும் ஆண்டவர் அந்த ஆத்துமாக்காக பரிதபிக்கட்டும் ஆண்டவர். அப்படிப்பட்ட இருதயத்தை பரிதபிக்கிற இருதயத்தை எல்லா திரு சபை மக்களுக்கும் ஓரா மத்துமா ஹந்துனியோ ரிமா துராதராதனா என் தேவன் தந்தர்லுங்க என் தேவன் தந்தர்லுங்க என் தேவன் தந்தர்லுங்க ஆண்டவர். அல்லேலூயா. ஓரா சேகா நியோ ரமா துரபா ஷியாதனா ரிமா துரியாதனா ஆமாப்பா ரிமா நாதுரா. ஓ அல்லேலூயா. உம்முடைய இருதயமாக மாறட்டும் ஆண்டவர் மாறட்டும் ஆண்டவர். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் எல்லா திரு சபையும் மலை மேலிக்கிற பட்டணத்தை போல பிரகாசிக்கணும். எல்லா திருசபையும் ஆமே தேசத்தில் உயர்ந்த நிலைமைக்கு வரணும். அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் மாற்றும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? ஊராபா தியாரா பௌடினியே ரிகாத்து ராதநாதனா தகப்பனே எல்லா திருசபையும் இந்த நாட்களில் மலை மேல் ஒரு பட்டணம் எப்படி மறைந்திருக்க முடியாதபடி உயர்ந்த நிலைமையில் இருக்கிறதோ உயர்த்தப்பட்டு காணப்படுகிறதோ ஊராபா ஷபாபா ரிகாபாபா துரபாபா இந்த நாட்கள் அப்படியா எல்லா திரு சபைகளும் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல பிரகாசிக்க வேண்டும். ஆமென். உயர்ந்திருக்க வேண்டும். ஊராபா கராதனா ஊராபா ஷபல ரதுரி வீக்கரா ரிமந்துராதனா. அப்படியே ஜெபிங்க. ஒவ்வொரு திரு சபைகளும் ஆவியாண்ட பலத்த கிரிய வெளிப்படணும். அற்புதங்கள் திரளாய் நடக்கணும். குருடர்கள் பார்வை அடையணும். செகிடர்கள் கேட்கணும். ஊமையர்கள் பேசணும். முடவர்கள் நடக்கணும். ஊராவா கராதனா. ஒவ்வொரு திரு சபைகளிலும் கர்த்தருடைய கிரியை வெளிப்படணும். கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்டாலே போதும். ஜனங்களுக்குள் ஒரு பயம் வரும். உலக ஜனங்களுக்குள் ஒரு பயம் வரும். ஊரா கபா ரபா ஷவதுனியோ தகப்பனே உயர்ந்திருப்பது மாத்திரமல்ல ஆவியானோட பலத்த கிரிய சபைகளில் அப்பா இந்த நாட்களில் வெளிப்படணும் ஆண்டவர். எசப்பா திரு சபைகளுக்குள்ளாக ஒரு வியாதிஸ்தன் ஓடி வந்தனா அவன் சுகமாகணும். ஜெபிக்காமலே சுகமாகணும். உள்ளே வரும்போதே விடுதலை பெறணும். கட்டுகளோடு வந்தனா விடுவிக்கப்படணும். டாக்டரால் கைவிடப்பட்ட வியாதியோடு அல்லேலூயா வருகிறவர்கள் உள்ளே வரும்போதே அல்லேலூயா கர்த்தருடைய கரம் அவர்களை தொடணும். சுகத்தை பெறணும். ஊரா லபா ஷபதுனியா. ஏசப்பா நீங்க ஊழிய செய்த நாட்களில் திரளான வியாதிஸ்தர்கள் உம்மை தேடி வந்தார்கள் அல்லவா? பலவிதமான வியாதி உடையவர்கள் உம்மோட பாதத்தில் வந்தார்களே. வந்த அத்தனை பேரையும் நீர் தொட்டி சுகமாக்கப்பட்டார்களே. இந்த நாட்களில் சபையை தேடி வருகிறவர்கள் திரு சபைகளை தேடி வருகிறவர்கள் விடுதலை பெறணும். திரு சபைகளை தேடி வருகிறவர்கள் விடுதலை பெறணும். சுகம் பெறணும். அற்புதம் பெறணும் ஆண்டவர். ஊரா கபா லபா துரதியாரபா நீ கமாமாமா மரித்தோ உயிரோடு எழுப்பப்படறாண்டவர். ஊரா கபா பாபா ஏமாண்டவர். அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லா திரு சபைகளிலும் கர்த்தர் இந்த நாட்களில் நடப்பிக்கணும் ஆண்டவர். நடப்பிக்கணும். ஊரா வாக்கராதினியும் ஆளல் எத்தனை வேண்டரு வருஷமான வியாதி ஆனாலும் உள்ள வரும்போது சுகம் பெறுவார்களாக ஊரா லமாக்கராதினியும் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹalleluya. ஊரா வாக்கராதரா ரிமாந்துராதகல கடகஸ்யா ரி காத்துரப துரியாந்தனா ரிமன மௌடியாதனமானமா
ஆமாண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே, நன்றி. அப்படியாக நாம் செபிக்க போகிறோம். இந்த நாட்கள் எல்லா திரு சபைகளும் விசுவாசத்திலே ஆழமாய் வேரூன்ற சபைகளாய் காணப்படணும். ஒரு பிரச்சனை வந்தனா, ஒரு தோல்வி வந்தனா துவண்டு போகிறவர்கள் அல்ல, விசுவாசத்திலே ஆழமாய் வேரூன்றப்பட்டவர்களாக, அல்லேலூயா, விசுவாசத்தில் வளர்ச்சி அடைகிற சபைகளாக எல்லா திருசபை மக்களையும் இந்த நாட்களில் கர்த்தர் மாற்றும்படியா ஜெபிக்கலாமா? இன்றைக்கு பார்க்கும்போது ஒரு வியாதி வந்தனா, ஒரு பிரச்சனை வந்தனா சோர்ந்து போகிறாங்க, துவண்டு போயிடுறாங்க. இல்லை, அப்படிப்பட்டவர் சபைகளா அல்ல, அப்படிப்பட்ட விசுவாசிகளா அல்ல. என்ன வந்தாலும் விசுவாசத்தில், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் ஆழத்தில் வேரூன்றினவர்களாக, ஆழத்தில் வேரூன்றினவர்களாக எல்லா திரு சபை மக்களையும் கர்த்தர் மாற்ற வேண்டும், கர்த்தர் மாற்ற வேண்டும். விசுவாசிக்கிறவன் பதறா, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டுகிறதே. ஊரா வாக்கராதனா, யாருடைய விசுவாசம் ஆட்டம் காண்பிக்கிற விசுவாசமா இருக்கக்கூடாது. அசையாது கர்த்தர் மேல் அவ்வளோ நம்பிக்கை விசுவாசம் உடையவர்களாக சகல திருசபை மக்களும் காணப்படணும். என்ன வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், ஊரா வாக்கராதராதனா ஆண்டவரே, விசுவாசம் இன்னும் ஆழத்தில் காணப்படும்படியா ஊரா லபக்கராதினியே என் தேவன் கிருபை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே, உபத்திரவங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது அநேகர் கர்த்தரை விட்டு விலகி போகிறார்களே. இந்த நிலை இருக்கக்கூடாது, இந்த நிலை இருக்கக்கூடாது. எந்த திருசபைகளிலும் காணப்படக்கூடாது. ஊரா லபக்கராதியா ரபா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னது போல ஊரா பக்கராதியோ ரிமான மௌஷியாதனா ஒவ்வொரு விசுவாச மக்களும் காணப்படும்படி என் தேவரே அடுத்து கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க ஆண்டவர். ரீபா லாமா துரானியோ ரிமா துராதகல கடகசியாதனா. ஆமே, அது மட்டுமில்ல, அடுத்ததாக நாம் செபிக்க போகிறோம். இந்த நாட்களில் அல்லேலூயா எல்லா விசுவாசிகளுக்குள்ளாகவும் ஒரு உணர்வின் ஆவியை கர்த்தர் ஊற்றணும், சகலருக்குள்ளாகவும் ஒரு உணர்வின் ஆவியை கர்த்தர் ஊற்றணும். கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசிகளையும் உயிர்ப்பிக்க வேண்டும். ஏனோ தானமென்ற நிலைமை இருக்கக்கூடாது, நிர்விசாரங்கள் காணப்படக்கூடாது, மந்த நிலைமை இருக்கக்கூடாது. நாளானது சமீபித்திருக்கிறது என்று அறிந்து அந்த உணர்வுக்குள்ளாக, அந்த உணர்வுக்குள்ளாக கர்த்தர் எல்லா திருசபை மக்களையும் கர்த்தர் கொண்டு வரும்படியாக, வருகைக்கென்று ஆயத்தப்படும்படியாக, ஊராபா ஷபதனியா வருகை குறித்த சிந்தையுடையவர்களாக மாறும்படியாக, அல்லேலூயா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று அறிந்தவர் காணப்பட கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக அல்லேலூயா ஜெபிக்கலாமா? ஒவ்வொருக்குள்ள அந்த உணர்வு வரட்டும். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இது ஹல்லேலூயா, இது நிரந்தரமானது அல்ல. ஊராபா ஷபதுனியாந்தராதனா, நமக்கு ஒரு நித்தியம் இருக்கிறது. அல்லேலூயா, ஊராபா கவா, நித்தியத்துக்கு என்றுதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஊராபா ஷபர பௌடியாதனா. ஆண்டவரே, ஒரு உணர்வின் ஆவி ஊற்றுங்க, ஒரு உணர்வின் ஆவி எல்லா திருசபை மக்களுக்குள்ளாகவும் கர்த்தர் ஊற்ற வேண்டும். மந்த நிலைமைகள் மாறட்டும், மந்த நிலைமைகள் மாறட்டும். ஆண்டவர், ஆவிக்குரிய நிர்விசாரங்களை கர்த்தர் நீக்கி போடுங்க. நாளானது சமீபித்திருக்கிறது என்று அறிந்து அதிகமா, இன்னும் அதிகமா ஆண்டவரே விழிப்புள்ளவர்களா, ஜாக்கிரதை உள்ளவர்களா, ஓ ரபா ஷபரன தூரிமியா ஆவில் அனல் உள்ளவர்களா, ஓ ரபா கராதனா எல்லா திரு சபை மக்களும் காணப்பட கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. வருகை குறித்து தரிசனம் உடையவர்களை மாறட்டும் ஆண்டவர். அல்லேலூயா, நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவா. அல்லேலூயா, நான் ஆயத்தமா இருக்கணும், என் குடும்பம் ஆயத்தமாய் காணப்படணும், என் பிள்ளை ஆயத்தமாய் காணப்படணும். அந்த சிந்தை உடையவர்களாக எல்லா திரு சபை மக்களும் ஆண்டவரே இந்த நாட்களில் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க, கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஊரா லபா துராதனா ரீகா துராதனாதனாதனா. ஆமாப்பா, பாரமான யாவற்றையும் பாவமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஆண்டவரே உண்மையே நோக்கி இருக்கும்படியா, தங்கள் ஓட்டத்தை ஓடி ஜெயத்தோடு கூட முடிக்கும்படியா கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தாங்க, கிருபை தாரும் ஆண்டவர்.
உமக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் எல்லா திரு சபைகளுக்குள்ளாகவும் ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை கர்த்தர் கட்டளையிடணும். ஜெபிக்கலாமா? எல்லா சபைகளும் நிரம்பி வழியணும், நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. பாரத்தோடு ஜெபிக்கலாமா? நம்ம சபைகளை சுற்றிலும் எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்களே, எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்களே. உரா ரவத்துராதனா ரீமா துரா தகஸ்யா ரீகா நாத்துரோ. தகப்பனே, எல்லா திரு சபைகளும் இந்த நாட்களில் ஆத்துமாக்களா நிரப்பப்படணும், ஆத்துமாக்களா நிரப்பப்படணும். ஆண்டவரே, ஒரு சபையிலும் ஆண்டவரே காலியான இடங்கள் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னைக்கே ஜாதிகளை சொந்தமாயும் பூமியின் எல்லையை சுதந்திரமாய் தருவேன் என்று சொன்னீரல்லவா? மந்தையை பெருக பண்ணுகிறது போல ஆத்துமாக்களை பெருக செய்வேன் என்று சொன்னீர் அல்லவாப்பா? அப்பா அப்பா, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை தருவேன் என்று வாக்கு பண்ணினவரே, வாக்கு பண்ணினவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அப்பா காட வேண்டும் என்று கேட்டபோது ஒரே ஒரு கீழ்காற்று, ஒரே ஒரு கீழ்காற்று கர்த்தர் வீச பண்ணி அத்தனை லட்சங்களும் அத்தனை லட்ச ஜனங்களும் 3 வேளையும் புசிக்கத்தக்க ஆண்டவர் 1 மாதம் அளவும் புசிக்கத்தக்க காடை கொண்டு நிரப்பினவர் அல்லவா, நிரப்பினவர் அல்லவா? இந்த நாட்களில் நாங்கள் கேட்கிறோம் சப்பா, எல்லா திரு சபைகளுக்குள்ளாகவும் ஆத்துமாக்களை அடித்து கொண்டு வருகிற பரிசுத்தாவின் காற்று, பரிசுத்தாவின் காற்று, பரிசுத்தாவின் காற்று வீசட்டும், வீசட்டும். ஆத்துமாக்களை குவியல் குவியலா கூட்ட கூட்டமா சபைகளுக்குள்ளாக அடித்து கொண்டு வரும்படியா, கூட்டி சேர்க்கும்படியா. ஓராபா சிக்காந்தூரா ரீகாந்துர பௌடியாதனா. இந்த கடைசி நாட்களில் ஆவியானுடைய காற்று, பரிசுத்தாவியானுடைய காற்று வீச வேண்டும், வீச வேண்டும் அப்பா, வீச வேண்டும் ஆண்டவரே. ஊராலவா துராதனா. உம்மாலாகு, உம்மாலாகு, உம்மாலாகு. என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லாண்டவர், ஒன்றுமில்லாண்டவர். ரீகா துராதனா. ஆமாப்பா, ஆமாப்பா. எல்லா சபைகளும் நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டு ராஜா. ஒரு துராதனாதினியே. அப்படியா நாம் செபிக்க போகிறோம். இந்த நாட்களில் சபைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படும்படியா செபிக்கலாமா? வலுசற்பத்தின் ஆவிகள் முறியடிக்கணும். ஊழியங்களுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். அல்லேலூயா. இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில் என்று சொல்லப்பட்டது அல்லவா? ஓரா துராதிகா சியாந்துராதனாதனா. சபைகளுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்பி செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவியின் வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒருமனப்பட்டவர்களா நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம். ரீகா சியாந்தரா. எல்லா வலுசற்பத்தின் ஆவிகளை கட்டிந்து கொள்ளுகிறோம். ரீகா துராத்தினியே ரீ மா ஷபபபபா வா ரியாந்துரு நீ கபௌதினியா. மனுஷகத்தின் ஆவிகள், மனுஷகத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், ஊரா சேக்கே துரைத்தனத்தின் ஆவிகள், ஊரா பா கபாபா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறியடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. நீங்க சொன்னீங்களப்பா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில் என்று சொன்னீரல்லவாப்பா. ஆமே. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இவ்வளோ நேரம் ஆன்லைனிலும் தொலைக்காட்சியிலும் இந்த ஆலயத்திலும் உட்கார்ந்து ஜெபித்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய வாஞ்சைகள், மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுவீராகப்பா. தொடர்ந்து விட மகிமை பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமே. நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.